ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு என் கல்யாண நாள்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து வாழ்த்துனீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். ரிப்ளை பண்ணாதவங்களுக்குமே நான் திருப்பி போய் ரிப்ளை பண்ணிடுறேன். லாஸ்ட் எபிசோட் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க, நல்ல வேலை நான் வந்துட்டு எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இல்லைன்னா உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணதுலாம் நல்ல ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பானா. இது இவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் யாருக்கும் வந்து சோர் வந்து கால் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு என்னோட வாய்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல, நான் சொல்றது கேளுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு யார்கிட்ட வந்து பேசுறா. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் 3 பேர் என்ன பண்றாங்கன்னா தனியா இன்னொரு வீட்டுக்கு வராங்க. இந்த வீடை பாக்குறாங்க. அம்மா கேக்குறாங்க, யார் வீடுறா அப்படின்னு கேக்குறாங்க. வாட் வந்து உங்களுக்காக வாங்கி வச்சதுமா அப்படின்னு சொல்லுவான். ஸ்டார்டிங் எபிசோட்ல வந்துட்டு அவன் ஒரு அம்மாக்காக ஒரு கிஃப்ட் வந்துட்டு பர்த்டே கிஃப்ட்டுக்காக ஒரு இது கொடுத்துருப்பானா, அது வந்து இந்த வீடு தான். லாஸ்ட் டைம்ல கொடுக்க முடியாம போயிருக்கும். ஸோ இதை பார்த்துமே அவங்க அம்மாக்கு வந்துட்டு அழுக வந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா நீங்க எங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்லும் போது, ஃப்ரெண்ட் இருக்கான மிக்க அவனுக்கு வந்துட்டு இந்த ரொம்ப இருக்கு, இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வேணா பேசாம இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன், இங்கெல்லாம் வந்து கார்டன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா இங்கே வா, இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து சமைக்க போயிடுவாங்க, இவங்களுக்குலாம் பிடிச்ச டிஷ் சமைக்கலான்ட்டு. அப்போ போறதுக்கு முன்னாடி தான் வாட்டோட போட்டோ, தான் பையனோட போட்டோ பார்த்துட்டு ரொம்ப போய் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடு வந்து அவன் தானே கிஃப்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ கால் பண்ணி சோறு யார்கிட்ட பேசுறான்னா, போலீஸ் இருக்கான்னு தலா கிட்ட தான் பேசுறான். தலா வந்து சொல்றான், என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா, இந்த விஷயத்த பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்து கேட்கறாலும். அதுக்கு தடா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம், ஐ திங்க் இது பண்ணது வந்துட்டு உங்களுக்கு சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. இன்னும் 2 பேரும் அஃபர்ல இருக்காங்கனால இவனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் அது யாரு, நீ வந்துட்டு வாட்டை பத்தி என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, ஐ திங்க் வாட் தான் பண்ணியிருப்பான், அவன் தான் அந்த போன் மூலியமா பண்ணியிருக்கான்னு தோணுது அப்படின்ட்டு ரொம்ப தயக்கமா சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு வந்துட்டு சோர் என்ன சொல்றான், நீ ஏன் ரொம்ப தயக்கப்படுற, எனக்கும் அவனுக்கும் இப்போலாம் எதுவுமே கிடையாது, அவனுக்கும் ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு சம்திங் ராங் ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது தடா வந்துட்டு இல்ல நம்ம ஹீரோயினுக்கும் அவனுக்கும் எதுவுமே போல, ஹீரோக்கும் எதுவும் போல அப்படின்னு வந்து சொல்லுவானா. இல்ல அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னு சோர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தடை என்ன சொல்லுவானா, இந்த விஷயம் எனக்கு தெரியும், அவன் வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லா தான் வந்துட்டு ஹராஸ்மெண்ட் தான் வந்துட்டு ஹீரோயினை பண்ணியிருக்கான், ஹீரோயினுக்கு இதுல விருப்பமே இல்லை அப்படிங்கும் போது நீ இப்படியே நம்பிட்டுரு, ஏன்னா 2 பேரும் நின்ற பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்திருக்கும் போது ஹீரோயின் வந்து அமைதியா அழுகாம அப்படிதானே இருந்திருப்பா. ஸோ பார்க்கும்போது 2 பேருமே வந்துட்டு ஒரு லிஸ்ட் கிஸ் பண்ற மாதிரி தான் இவளுக்கு தோணி இருக்கும். நான் வேணா நான் உனக்கு போட்டோ அனுப்பிச்சுடுறேன், நீ இன்னுமே ஹீரோயின் நம்பிட்டு தான் இருக்க, நான் ஹீரோயின் வந்துட்டு பாரு உனக்கு துரோகம் பண்ற மாதிரி பண்றா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுவாங்க. இன்னும் ஹீரோயின் வந்து தடவை லவ் பண்ணல, பட் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் கோர்த்து விடுறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு மெசேஜ் பண்ணி விடுறா. பாத்தீங்கன்னா அந்த போட்டோ அனுப்பிச்சு விடுறா. 2 பேரும் வந்துட்டு கிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுல 2 பேருமே விருப்பப்பட்டு கிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்துமே தடாக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஃபேஸ் ஒரு மாதிரி மாறும், பட் பெருசா வந்துட்டு காமிச்சிக்க மாட்டான். அப்பப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த அமெரிக்கால இருக்க ஸ்டீவ்ங்கிற நம்பருக்கு வந்து இமெயிலுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பான், நடக்கிறது எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். எப்படி அந்த பர்சன் நம்புறது வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க இருக்க வாட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அது நம்மளோட ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. வந்து கேட்பாங்க, நீ ஏன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க, எதுக்கு நீ என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்டீவ்ங்கிற இமெயில் ஐடியில இருந்து கேட்பான். இல்ல நீங்க ஆல்ரெடி ரிப்போர்ட்டா இருக்கீங்களா, ஸோ உங்ககிட்ட நிறைய டிசிஷன் கேட்கணும்னு தோணுது, நிறைய விஷயத்த நீங்க பார்த்துருப்பீங்கல்ல அப்படின்னு இவன் சொல்லுவான். சரி நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவன் கேட்பான். அதுக்கு வந்துட்டு இது லவ்வா என்னன்னு தெரியல, அவரை வந்துட்டு ஒரு விஷயத்துல நான் லைக் பண்றேன், ஆனா அவர் பண்ற இன்னொரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இவ என்ன பண்றா, ஹீரோ பத்தி ஹீரோ கிட்டே தான் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நடுவில் வந்து டெக்ஸ்ட் பண்றது, தடா வந்து டெக்ஸ்ட் பண்றேன், எங்க டின்னர் வந்து எங்க வீட்டுல சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோ வந்து ஓகே ஃப்ரெண்டு தானே, சரி வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இவனே என்ன பண்றான்னா சமைக்க ஆரம்பிச்சிடறான். சமைச்சிட்டே இருக்கும்போது கரெக்டா இன்னொரு ஆள் காட்டுறாங்க, தடாவோட அப்பா. அவர் வராரு. அவர் வந்துட்டு வெளியூர்ல இருக்காரு போல. திடுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அப்பா என்ன சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கணும்னா நீ என்ன சர்ப்ரைஸா வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா பேசிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம ஹீரோயின் வரால. ஹீரோயின் பார்த்துனே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இவங்க 2 பேரும் வந்துட்டு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க போல, நம்ம எதுக்கு தலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வாங்கப்பா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இல்லம்மா பரவாயில்ல, நீங்க 2 பேரும் வந்துட்டு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. போகும்போது ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு வேற போறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேட்கறா, ஏன் உங்க அப்பா நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணாம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா. இல்ல அவருக்கு ஏதாச்சும் வேலை வந்திருக்கும், அதுக்கு நீ இப்பதானே வந்தாரு, ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டியா அப்படிங்கும் போது, இல்லப்பா அவங்க எப்போதுமே அப்படித்தான், அப்பப்ப அவர் ஒர்க்குக்கு வருவார் இந்த சைடு, அப்புறம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு, அவர் அப்படித்தான், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவர் வந்தா நம்ம எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு தடாக சொல்லிட்டு இருப்பான் சொல்லுவான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரெண்டும் ஹீரோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து மிக் வந்து சொல்லுவான், செம்ம டேஸ்டா இருக்கு ஆன்ட்டி வந்து சமைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பைட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆன்ட்டி ஓகேப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சனுக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் செஞ்சு இவங்க 2 பேருக்கும் என்ன ஆகும்னா, போன்ல வந்துட்டு ஒரே மாதிரி மெசேஜ் வந்து கிளிக் ஆகும். என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்துட்டு ஷாக் ஆகி பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களோட பழைய வீடு இருக்குல்ல, புது வீட்டுல தான் இருக்காங்க. பழைய வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேமரா வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பழைய வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எல்லா இடத்தையும் வந்துட்டு பாத்துட்டு இருக்கான். அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்னமோ தேடுறான். அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இவங்க வீடியோல வந்து பாக்குறாங்க.
அவனும் இங்க கேமரா இருக்குங்கிற விஷயத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ இவன் செம்ம காண்டில் இருக்கான், யாரோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு. ஹீரோட நோக்கம் எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, சோறு தான் அமைச்சிருக்காங்க, சோறு தான் இந்த வேலைலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கன்ஃபார்மா அப்படிதான் நினைக்கிறான். மெக்கோ அப்படிதான் நினைக்கிறான். அப்போ அம்மா வந்து அட்டாக் பண்ணதான் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஏதோ ஃபோன் எல்லாரும் பார்த்து எல்லாமே ஷாக் ஆறாங்க. அதுக்கப்புறம் சா இருக்காருல, அவர் என்ன பண்றா ஓடி வராரு. அங்கிள் வந்து இந்த வீடியோ பாத்திரக்கூடாது அப்படிறாரு. அவர் எதுவுமே பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு, என்னாச்சு ஏன் சா அப்படி ஓடி வரங்கும் போது ஒன்னும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமாளிக்கிறான். சரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இதே ஏசி ரூம்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, வெளியே போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. சரி சார் நான் போய் கார் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிளம்பி போயிடுவான். அப்பதான் இவர் என்ன பண்ணுவான், ஏதாச்சுமா போன் எடுத்து பார்ப்பாரு. அவரும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. நெக்ஸ்ட் சோறு தான் கட்டுறாங்க. சோருக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல வந்துட்டு ஒரு ஆள் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் போயிட்டு அந்த வீடை ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே இல்ல, அந்த வீட்டுல இருந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல அப்படிங்கிறாங்க. ஐ திங்க் ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க போல. அப்போ அந்த வீட்டுக்கு அமைச்சது வந்துட்டு சோறு தான் ஆள் அமைச்சாலான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் வந்துட்டு போயிட்டு இருக்கு சொல்றேன், அவங்கள பத்தி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அது வந்து மீடியால வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, போய் பாருங்க அப்படிங்கும் போது சோருக்கே தெரியுது ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வாட் கூட இந்த மொமெண்ட்டை வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ்ல இருக்கும்ல, அது வந்துட்டு வெளியே விட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தெரியும், சார் சோருக்கு தெரியாது யார் விட்டான்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, யார் அப்படி விட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல, என்னடா இது நம்மளை பத்தி இப்படி ரூமர் பேச ஆரம்பிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு இதை யார் வெளியே அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. இது யார் பண்ணிருப்பா அப்படின்னு உங்களுக்கு தலையெல்லாம் பிக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்திருப்பா இல்ல, இதுதான் எல்லாருமே போன்ல பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு கோமா வந்துட்டு உள்ளார் வருவா. வந்துட்டு ஆன்ட்டி உங்களோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு எல்லா புட்டுமே வெளியாயிடுச்சு, கம்பெனிக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடும் ஹீரோயின். உடனே வந்துட்டு கேட்பாங்க, என்ன பிரச்சனை உனக்கு, ஃபர்ஸ்ட் இங்க வெளியே போனானே செம காண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. இல்ல நீங்க வந்துட்டு அப்பா வந்து டைவர்ஸ் பண்ணி தான் ஆகணும், உங்களால கம்பெனி ரெப்புடேஷனே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அதுக்கு வந்துட்டு நான் என்னத்துக்கு வந்துட்டு இது பண்ணணும், டைவர்ஸ் பண்ணணும் வேணா, அதை பத்தி வேணா உங்க அப்பாட்ட பேசிப்பாரு, ஐ திங்க் உங்களுக்கு ஜலசா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஹீரோ கூட நான் அந்த மாதிரி இருந்த மொமெண்ட்டை பார்த்து ஜலசா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் வந்துட்டு ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்ல. சோ ஜலசா தான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. நான் ஏன் ஜலஸ் பண்ண போறேன், ஏன் ஜலஸ் ஆக போறேன், உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இத்தனை நாள் அஃபர்னு சொல்லிட்டு ரூமரா போயிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, நான் அங்கிள்கிட்ட பேசதான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அப்போ உன்னால என்ன முடியுமோ பேசி உங்க அப்பாட்ட வந்துட்டு மைண்ட் சேஞ்ச் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் கிளம்பி போயிடுறா. என்னத்தான் கூலா பேசினாலுமே உங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மே இருக்காங்களா, மேக்கு வந்து அந்த வீடியோ போயிடுச்சு, எல்லாருக்குமே இப்போ ஆஃபீஸ்ல இருக்க எல்லாமே பாக்குறாங்க. மே பார்த்துட்டு, ஓ நான் ஏன் வந்துட்டு ஹீரோ கூட ஒன்னா இருக்கேன், வாட் கூட ஒன்னா இருக்கேன், உனக்கு ஏன் இரிட்டேட் ஆகுது இப்பதான் தெரியுது, ஓ இந்த அளவுக்கு ரொமான்டிக் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு நீ பண்ணல, உனக்கு பாரு எப்படி ஆப்படிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியா இருக்கு. ஹீரோ என்ன பண்றான், அந்த இடத்துக்கு வந்துட்டு மேக்கு வந்து சாரி கேட்கலாம். ஸ்டார்டிங் வந்து பண்ணிருப்பான மேயை வச்சு ஒரு கேம் ஆடி இருப்பான், அதுக்கு சாரி கேட்கும் போது மே என்ன சொல்றேன்னா, எனக்கு உன்னை மன்னிக்கவே கூடாதுதான், ஆனா இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உன்னை மன்னிச்சிடுறேன், நீ ஏன் அன்னைக்கு என் கூட வந்து நீ க்ளோஸா இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரியுது, நீ தான் ஆல்ரெடி ஒரு லேடி கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கல அப்படின்ட்டு ரொம்ப சர்க்காசமா போயிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ அன்னைக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணலங்கும் போது நான் வருத்தப்படல, பட் நீ ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோ பார்த்து நக்கெல்லாம் வந்து பேசிட்டு போவாங்க. அதுவும் ஓவர் நைட் நீனும் சோறும் வந்துட்டு ஃபேமஸ் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி சொல்றத பார்த்தா ஹீரோ தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருப்பான். அவன் எப்படி பண்ணிருப்பானா, வாட்டோட ஃபேஸ் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு யாருக்கும் தெரியாத அளவுக்கு பின்னாடி இருக்க நம்மளோட சோரோட ஃபேஸ் தான் தெரியும், வாட்டோட ஃபேஸ் தெரியாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கிளிப் தான். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லிங்க் நீங்க இன்னும் கொஞ்சம் 15 நிமிஷம் வீடியோ வேணும் அப்படின்னா கொஞ்ச நாள் நாங்க விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியல. ஆனா இங்க இருக்க மேயா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சேர்மனா இருக்க எல்லாருக்கும் தெரியும் இது வந்துட்டு வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியே இருக்க பீப்புளுக்குலாம் இந்த பர்சன் யாருன்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு வாட்டுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாத அளவுக்கு தான் விட்டுருப்பான். பட் இதெல்லாம் சோறு வந்து அசிங்கப்படுறாள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே வந்து கோவமா இருக்கும் ஹீரோயினுக்கு. எப்படின்னா, நீ தான் தப்பு பண்ண, ஆனா ஒன்னு நீ ஹைட் பண்ணிட்டு நீ வந்து சோரை மாட்டி விட்டுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு வந்து கோவம் வரும். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடக்கும், அந்த மீட்டிங் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சோர் வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு வராங்க. அவங்க வந்து ஹெட், ஸோ வராங்க, கம்பெனியோட ஹெட் வராங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சோர் அந்த காசிப் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் காசிப் இருந்தாலுமே பெரிய பதவியில இருக்க பாஸ் கிட்ட போய் நம்ம எதுவும் பேச முடியாது இல்ல. ஸோ அங்க இருக்கவங்க திரு திருன்னு பார்த்துட்டு மீட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எல்லாருமே வந்து திரு திருன்னு ஃபைல வந்து திருப்பிட்டு இருப்பாங்களா. எல்லாரும் ஒரு மாதிரி ஆக்வர்டா உட்காந்துருப்பாங்க. அப்ப வந்து சோர் கேட்பாங்க, நீங்க ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுமா, பர்சனலா ஏதாச்சும் கேட்கணுமா, கம்பெனி மூலமா என்கிட்ட கேட்கணும்னா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் குறுன்னு சோரையே பார்த்துட்டு இருப்பாங்களா. சோரை வந்துட்டு கேட்பாங்க. பட் அங்க இருக்கவங்க யாருமே பாஸ் வந்து எய்த்து பேச மாட்டாங்க, அமைதியா இருந்துருவாங்களா. சரி உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன், இப்போ உங்களுக்கு டைம் அப் ஆயிடுச்சு, இப்போ ஒர்க்கை பாருங்கிற மாதிரி வந்த மீட்டிங் ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லிட்டு மீட்டிங் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப கோமா இருக்கும், யார் இந்த வீடியோ போட்டிருப்பா, ஒன்னு வந்துட்டு ஹீரோ போட்டிருப்பானா, வாட்டு போட்டிருப்பானா, இல்ல நம்ம ஹீரோயின் கையில கிடைச்சிருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கும். இவ அதே திங்க் பண்ணிட்டே இருப்பா. மீட்டிங் மட்டும் போயிட்டே இருக்கும். அப்ப இவளுக்கு என்ன வந்துட்டு ஒரு மாதிரி ஓடணும் மைண்ட்ல, எல்லாருமே முன்னாடி லேப்டாப் வச்சிருப்பாங்க. அந்த லேப்டாப்ல இவளோட வீடியோ தான் பாக்குறாங்க.
பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு வந்துட்டு பிம்பம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. போயிட்டு என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் லேப்டாப்பையும் பார்த்துட்டு இருப்பா, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அவங்க எல்லாருமே வந்துட்டு மீட்டிங் உள்ளதான் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இவளுக்கு வந்து டென்ஷனா என்ன பண்ணுவோம்னா, சரி போதும் மீட்டிங் போதும் எல்லாரும் இங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கத்தி விடுவா. இங்க இருக்கவங்களாம் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது இவங்களே இப்படி பண்றாங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க, பாஸ் தான் போக சொல்றாங்களே. ஸோ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ கூப்பிட்டு நான் உன்னை மீட் பண்ணணும், என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் நீ தானே வாட் இதெல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போன் எடுத்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. நீ தானே இதை பண்ண, இந்த அசிங்கத்தை நீ தானே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு யார் இந்த வீடியோ எடுத்தாலும் இவங்களுக்கு தெரியல, சோருக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேட்கறா. இவனுக்கு வந்து ஷாக்கா இருக்கும். பட் இவனுக்கு என்ன தோணுதுன்னா, சோர் தான் நம்ம வீட்டுக்கு ஒரு அடையாளம் அமைச்சிருக்கா அப்படின்னு ஹீரோக்கு தோணுது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவான்னா, கோவத்துல வந்துட்டு எதுக்கு என் வீட்டுக்கு ஒரு ஆளை நீ அமைச்ச இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு, நீ எங்க அம்மா மட்டும் ஏதாச்சும் நீ பண்ணணும் அவ்வளவுதான். ஏன்னா இவங்க வந்துட்டு வேற வீட்டுக்கு போயிருப்பாங்க, அந்த கேமரால பாத்திருப்பாங்க ஒரு ஆள் வந்திருப்பான்ட்டு. இவன் நினைச்சுக்கலாம் சோர் தான் அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நீ பண்ணணும்னு நினைச்சுன்னா அவ்வளவுதான், நான் சும்மா விட மாட்டேன், நீ பார்த்த வாட் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போமா. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேர்மேன் தான் காட்டுறாங்க. சேர்மேன் என்ன சொல்லுவாங்க, இங்க பாருப்பா நான் வெளியே போற மூடே எனக்கு இல்ல, தயவுசெய்து எல்லாரும் வெளியே போங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவையும் இந்த ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூடயோ ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க 2 பேருமே வந்துட்டு இவர் அனுப்பிச்சு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவர் லோன்லியா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ சோர் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்கன்னா, அதனால மிக்கு என்ன தோணுன்னா, ஏன் சோர் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணும், அப்ப அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ அந்த பென்ட்ரைவ் இருக்கிறது தெரியாது போலடா, ஒருவேளை வந்துட்டு வாட்டு கூட வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கலாம்ல, சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து சோர் இதை பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டு கூட உன் தம்பி கூட அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கும் வந்துடும் வாட்டை பத்தி நல்லா தெரியும், வாட்டை அப்படிப்பட்ட பையனே கிடையாதுன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடும். மிக்கோட சட்டையை வந்து ஹீரோ வந்து பிடிப்பான். என் தம்பி பத்தி தெரியும், தம்பி பத்தி தப்பா பேசாத, என் தம்பி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாரு நீ வந்து கோபத்துல பாசத்துல வந்துட்டு உனக்கு வந்து கண்மூடித்தனமா நீ பேசுற, ஏன்னா இந்த விஷயமே சோருக்கு தெரியல அப்படின்னா பண்ணது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவனுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ ஹீரோக்குமா ஆமா இல்ல, ஏன் சோறு இந்த அளவுக்கு கிரியேட் பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்தது பென்ட்ரைவ் இருக்கிறதுலாம் தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோக்குமே தோணுது, ஒருவேளை சோருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தவன் ஹைட் பண்ணி வந்திருப்பான ஃபேஸா, அவனை இப்பதான் காட்டுறாங்க. அவன் யாரோட ஆள் பாத்தீங்கன்னா அந்த சேர்மனோட ஆள் தான். இந்த சேர்மன் தான் ஹீரோட வீட்டுக்கு ஒரு ஆள் அமைச்சிருப்பாங்க, சோறு அமைச்சிருக்க மாட்டாங்க. அவன் என்ன பண்றான்னா, சார் நாங்க வீட்டுக்கு போனேன், அந்த இடத்துல பென்ட்ரைவே இல்லை, இன்னும் 5 நிமிஷம் வீடியோ தான் அமைச்சிருக்கான், 15 நிமிஷம் வீடியோ வந்துட்டு அனுப்புறதுக்குள்ளேயே அந்த இதை வந்துட்டு எடுத்துடணும், பென்ட்ரைவ் எடுத்துணும்னு சொல்லிட்டு சேர்மன் வந்து தவிக்கிறாரு. ஸோ சேர்மன் அமைச்சால் தான். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு சீன்ல வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா, பென்ட்ரைவ்லேயே வந்துட்டு ஒரு ஹேக்கிங் டிவைஸை கொடுத்து அமைச்சிருப்பானே, இது இந்த இடத்துக்கு போகுதுன்னு, அதை கூட இவங்க தான் போய் வாங்கியிருப்பானுங்க. ஹீரோ கையில இருந்து பென்ட்ரைவ் வாங்கிட்டு போட்டு பார்த்திருப்பானுங்க. ஹீரோ வந்து ட்ராக் பண்ணுவான், இப்போ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு பண்ணியிருப்பானே. அவன் என்ன பண்ணுவானா, ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்தா அதுல எந்த வீடியோவும் இருக்காது. ஆனா அவன் கண்டுபிடிச்சிருவானுங்க, உள்ள வந்து ஒரு டிவைஸ் வச்சு அமைச்சிருக்கான், இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும். அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சேர்மன் என்ன சொல்லுவாருன்னா, அந்த டிவைஸை தூக்கிட்டு போய் அந்த பென்ட்ரைவ் தூக்கிட்டு போய் அப்படியே போயிட்டு சோரோட ரூம்ல வைங்க, அப்பதான் வந்துட்டு வாட்டுக்கும் சோருக்கும் சண்டை வரும்னு சொல்லிட்டு அந்த சேர்மன் தான் இந்த வேலை எல்லாம் பண்ணியிருப்பாரு. சோ வந்து சொல்றாரு, சார் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவன் கேட்பான் அந்த அடியால. அதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணு, நான் சொல்ற வரைக்கும் நீ ஏதோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ வாட்டர் சாவடிச்சது இந்த ஆள் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் முடியல, இல்ல நம்ம பாப்போம், போற எபிசோட்லாம் தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, வாட்டும் சோரம் வர அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு யாரோ ஒரு ஆள் வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பெட்டுக்கு நேரம் எங்க கேமராவோட ஆங்கிள் இருக்குமோ அங்க வந்துட்டு ஏதோ பாக்குறாங்க, கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க வந்துட்டு இல்ல. அதுக்கப்புறம் தான் அது யாருன்னு பாத்தீங்கன்னா தடாவோட அப்பா வந்து தான் இந்த மாதிரி செக் பண்றாரு. அவர் தான் என்ன பண்றாருன்னா சோர்கிட்ட வந்து பேசுறாரு. சோர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா, அது தடாவோட அப்பாட்ட தான் போல. அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருமா, இந்த வீட்டுல இந்த ஏர் வென்டிலேஷன் இருக்குல்ல, அங்கதான் இந்த கேமரா வச்சிருக்காங்க, அங்க வந்துட்டு இந்த வென்டிலேஷன் ஓபன் பண்ண இது இருக்கு, தடையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு வருவாளோ அவங்கதான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லும் போது இவளுக்கு என்ன தோணுன்னா, இதை பண்ண வந்து வாட்டு தான் வச்சிருப்பான். ஏன்னா இந்த வீட்டுக்கு யாருமே வந்தது கிடையாது. ஒண்ணு இவ வந்து அக்சஸ் பண்ணுவா, அதுக்கப்புறம் வாட்டு வருவாங்க. அப்ப 2 பேர்ல யாராச்சும் தான் வச்சிருப்பாங்க போது இவ வைக்கல அப்படின்னா வாட்டு தானே வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. ஒருவேளை வாட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. பயங்கர ட்விஸ்டா இருக்குல்ல. இந்த வீடியோ வாட்டு எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு காட்டுறாங்க. அப்போ சேனல் வந்துட்டு அந்த வீடியோ பென்ட்ரைவ் எடுத்துட்டு டெலிட் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ வாட்டை யார் சாவடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா, ஹீரோயின் வந்துட்டு சேர்மனை பார்த்துட்டு, அப்பா இவ்வளவு இஷ்யூ ஆயிடுச்சு, நீங்க பேசாம ஆன்டி வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்றா. இல்லம்மா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபனா இருக்காரா. இல்லப்பா நீங்க ஆன்டி டைவர்ஸ் தான் பண்ணி ஆகணும், பாருங்க உங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்றாங்கும் போது, இல்ல நான் வந்துட்டு சோர் டைவர்ஸே பண்ண மாட்டேன்னு வந்துட்டு ரொம்ப இதாயிடுறாரு, ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சாரு. அதனால வந்து சேர்ல இருந்து கீழே விழுந்துறாரு. ஹீரோயின் போயிட்டு ஹெல்ப் பண்ண போவாலாம், எனக்கு ஹெல்ப் பண்ணாத, ஆன்டி டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னா இது வந்து பேசாத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.